இது ஒரு குழந்தையோட மனசுக்குள்ள விழுந்த முதல் சமூக கேள்வி. 1987 எஸ்ஏசி அவருடைய டைரக்ஷன்ல சட்டம் ஒரு விளையாட்டு அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ நம்ம தளபதி விஜய்க்கு 13 வயசு. அவரோட கண்ணுக்கு முன்னாடி சட்டம் ஒரு புத்தகம் இல்லை, அது ஒரு விளையாட்டு மாதிரி மேனிப்புலேட் ஆகிற உலகம். ஆனா அந்த காலத்துல சட்டம்னா மக்களுக்கு ஒரு பயம். நீதிமன்றம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய கோட்டை. ஏழைகளுக்கு உள்ளேயே போக முடியாம இருந்த ஒரு உலகம். அந்த உலகத்துக்குள்ள 13 வயசு சின்ன சிறுவன் போய் நிக்கிறான். அவர் பேரு தான் விஜய். அவர் நடிக்க வரல, அப்சர்வ் பண்ண வந்திருக்கார். ஒரு மனுஷன் எப்படி நடக்கிறான், அவன் கோபம் எப்படி வெளிப்படுது, அவன் அமைதி எப்படி பேசுது, இது எல்லாத்தையும் அந்த வயசுல அந்த சிறுவன் பதிவு பண்ண ஆரம்பிச்சான். இதுல முக்கியமானவர் எஸ்ஏசி ஐயா. அவரு சினிமாவை ஒரு என்டர்டைன்மெண்டா பார்க்கல, ஒரு சமூக கண்ணாடியா பார்த்தாரு. அண்ணே ஒரு பாயிண்ட் சொல்லட்டுமா? சொல்லுமா. அவர் விஜய ஆக்டர் ஆக்கல, அப்சர்வரா ஆக்குனாரு. சரிதான். சட்டம் ஒரு விளையாட்டு படத்துல சட்டமே எப்படி மேனிபுலேட் ஆகுதுன்னு தெளிவா காட்டுற படம். அந்த கருத்து ஒரு குழந்தை மனசுல போய் விழுந்துச்சுன்னா அது சாதாரண இம்பாக்ட் இல்லை. ஆனா இன்னொரு விஷயம், நடிகர் விஜய் இந்த படத்துல நடிக்கல, ரியாக்ட் பண்ணாரு. அந்த வயசுல நார்மலா கிட்ஸ் எல்லாருமே ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனா விஜய் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் சைலன்ஸை யூஸ் பண்ணாரு, ஐ மூமெண்ட்டை யூஸ் பண்ணாரு, அப்சர்வேஷனை ஆக்டிங்கா மாத்தினார். அதுதான் யூனிக்னஸ். அவர் வசனம் பேசுறதை விட அந்த சூழலை அப்சர்வ் பண்ணாரு. இந்த படம் ஒரு மெட்டாஃபர்னு. கோர்ட் ரூம் அப்படின்னாலே வெறும் லா மட்டும் இல்லை, அது சொசைட்டி. ஜட்ஜோட பவர், லா சிஸ்டம், காமன் மேனோட ஸ்ட்ரகிள், இந்த மூணுத்துக்குள்ள நடுவில் தான் கதை நடக்குது. இந்த ஸ்ட்ரக்சரை ஒரு 13 வயசு பையன் பார்த்தா அவன் மனசுல என்ன உருவாகும்? கொஸ்டின்ஸ், கன்ஃபியூஷன், அவேர்னஸ் அண்ட் ஸ்லோலி ஆங்கர். ஆனா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். சொல்லுமா. இந்த படம் விஜய்க்கு ஒரு சீட் மூமெண்ட். சின்ன வயசுல ஒரு சீடு விழுந்தா அது மரமா வளரும். அதே மாதிரி சோஷியல் இன்ஜஸ்டிஸ் பற்றிய சீட். அதுதான் முக்கியம். அதை அவர் ஃபர்கட் பண்ணல, கேரி பண்ணார். ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குண்ணே. காப்பி, இமிடேஷன், அப்சர்வேஷன்ல இருந்து லேர்னிங். இந்த டிஃப்ரென்ஸ் தான் அவரை லேட்டர் சூப்பர் ஸ்டாரா ஆக்குச்சு. அண்ணே ஒரு லைன் சொல்றேன். ஒரு 13 வயசு பையன் ஒரு நீதிமன்றத்தை பார்த்தான். ஆனா அவன் பார்த்தது சட்டம் இல்லை, அவன் பார்த்தது வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் பின்னாடி அவருக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸா மாறுச்சு. தம்பி, நீங்க பேசின விஷயம் எல்லாமே செம்ம மாசா இருக்கு. அடுத்து நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்? ஆனா நீதி அப்படின்னாலே நிறைய படத்துல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. நீதி சம்பந்தப்பட்ட படங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த வரிசையில இது எங்கள் நீதி அப்படின்னு ஒரு படத்தை பத்தி தான் அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம், பேச போறோம். பேசிடலாமா? பேசிடலாம். ஆனா இப்போ அடுத்த எபிசோட்ல. ஓகே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது வினோத் சுகுமாரன் அண்ட் உங்கள் ராஜா. எஸ், இது அன்டோல்ட் ஹிஸ்டரி ஆஃப் மக்களின் தளபதி.